Hi மக்களே, welcome back to our channel. சாப்பாடு நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும். ரேட்டும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும். ரெண்டு பேர் சாப்பிடலாம், ஒரு சாப்பிட வேணாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. காசு கொடுக்காம போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 4 பேர் போயிடுறாங்க. சாப்பிட்டு தட்டு வச்சு உள்ள போட்டு போயிடுவாங்க. இப்படி சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் போயிடுவாங்க. அப்படியே ஸ்மெல்லு அப்படியே தூக்குதுங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஸ்மித்திகா. இன்னைக்கு ஒரு தரமான லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். தரம்னு சொல்றதோட ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடைங்க. 40 ரூபாய்க்கு மீல்ஸ் கொடுக்குறாங்க, 30 ரூபாய்க்கு சைட் டிஷஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மீனோட விலை 20 ரூபா மட்டும்தாங்க. 10 ரூபால இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்களா, சைஸை பொறுத்துன்னு சொல்றாங்க. இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா சைட் டிஷஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரோட்டு கடையிலேயே 50 ரூபால இருந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கடை பேரு விக்டோரியா கடை. எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜே நகர் A1 தெரு கொருக்குப்பேட்டையில லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கொருக்குப்பேட்டை ஜங்ஷன் விநாயகர் கோயில் கிட்டேயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் போலீஸ் பூத் பக்கத்திலேயே இருக்குங்க. இந்த கடையில வந்து மக்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூவும் கேட்கலாம். அதே மாதிரி நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவங்க கிட்டயும் பேசலாம். ஏன்னா அவங்க எப்படி எல்லாம் சமைக்கிறாங்க, இவ்வளோ சைட் டிஷஸ் செய்யும் போது யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, எல்லாமே நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கதான் ஆட்டோ ஓட்டுறேன். இது என் ஆட்டோ தான். தரமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நிறைய பேர் வருவாங்க. சீக்கிரமா காலி ஆயிடும். சாப்பாடு நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும். இருக்கிற பொருள் மொத்தமே மீன் கீனு முட்டை கிட்டலாம் அருமையா இருக்கும் சாப்பிடுறது. நான் வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டேன், இங்கேதான் வந்து சாப்பிடுவேன். சாப்பாடு காலி ஆயிடுச்சா நான் தான் போய் எடுத்துட்டு வந்து டேஸ்ட்லாம் எப்படின்னா இருக்கும்? டேஸ்ட்லாம் நான் சூப்பராக இருக்கும். இங்கே மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே அதில் நான்வெஜ் வேறு கொடுப்பாங்க. அது கொடுக்குற ரேட்டும் குவான்டிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப வயிறு ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும். எப்படி நான் டேஸ்ட் எல்லாமே ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்குமா, இல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி? இல்லை வீட்டு சாப்பிட மாதிரி தான் இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட ஃபீல். இவங்க எல்லாம் வீட்டில் தான் சமைச்சு எடுத்துட்டு வரும். நான் டெய்லி கம்பல்சரி டெய்லி மத்தியானம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிடுவேன். உங்க பேருக்கா? என் பேர் விக்டோரியா. அதான் கடை பேரும் சாம்பார் விக்டோரியா அக்கா கடைன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். மீன் குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல் 40 ரூபாய். சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு, இறத்துக்கு இருக்கு, நீர்ல இருக்கு. என்ன ரேட்டு குடுக்குறீங்க? 40 ரூபா தான் சாப்பாடு. முட்டை வச்சாக்கா 50 ரூபாய். சைடிஸ் 30 ரூபா தான். எந்த சைடிஸ் வாங்கினாலும் 30 ரூபா தான். எல்லாமே நீங்க தான் செய்வீங்களாக்கா? என் பொண்ணு செய்யுமா. வீட்டு என் பொண்ணு இருக்கு. என் பொண்ணு தான். நான் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவேன். என் பொண்ணு தான் எல்லாமே செய்யும். காலேஜ் முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. அந்த அம்மா தான் எல்லாமே செஞ்சு கொடுத்து. எந்த வேலையும் விட மாட்டாங்க. கிளீன் பண்ணி வேண்டி நான் தருவேன். நானு எல்லாமே அவங்க தான் செய்வேன். எத்தனை வருஷமா கடை போடுறீங்க? 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல எவ்வளவு விலையில கொடுத்தீங்க? ஆரம்பத்துல 30 ரூபாமா. 30 ரூபாய்க்கு. ஒரு 8 வருஷம் முன்னாடி 30 ரூபாய். இப்ப 2 வருஷமா தான் வந்து 40 ரூபாய். சாப்பாடு 40 ரூபான்றதே ரொம்ப கம்மி. 10 ரூபாய் தான் ஏற்றிருக்கு. ஹோட்டலுக்கு போனாக்கா 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாதவங்க சாப்பிட முடியாது. அதனால இங்க 40 ரூபாய்க்கு நல்ல திருப்தியா எல்லாம் சாப்பிடுவோம். இந்த மனசு இருக்க அதான் கடவுள். சாப்பாடு என்ன பண்ணா மீன் 30 ரூபா, பீஃப் 70 ரூபா, தாராளமா வாங்கலாம். அதுக்கு தான் இங்க வரோம். நல்லா தாராளமா கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் சாப்பிடலாம், ஒரு சாப்பிட வேணாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நான் எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்கன்னா? இங்கயா நான் எப்படி ஒரு 6 மாசமா சாப்பிட்றேம்மா. ஏன்னா இங்க கண்டுபிடிச்சா 6 மாசமா. முன்னாடியே கண்டுபிடிச்சா முன்னாடியே வந்து சாப்பிட்டு இருப்பேன். கொஞ்சம் லேட்டா வச்சு 6 மாசமா கண்டுபிடிச்சேன். சாப்பிட்றேன். இங்கதான் வாங்கிட்டு போவேன். மீன் கறி எல்லாமே தாராளமா கொடுப்பாங்க. சாப்பாடு கூட வேணாம்பா போட்டுக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கம்மியா கொடுக்க மாட்டாங்க, தாராளமா கொடுப்பாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேரு? திவ்யநாதன். திவ்யநாதன். ஓகேண்ணா. இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடையிலேயே நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. சுறுசுறுப்பாக தான் இங்கே மெயின்டைன் பண்ண முடியும். ஏன் இப்போ ஒரு கம்முன்னு இருந்தால் நம்மளே தூக்கி போயிடுவாங்க. அப்படி ஏரியா ஓகே ஓகே. அப்படி இருந்தால் தான் போயிடுவாங்க கண்டா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காசு கொடுக்காம போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 4 பேர் போயிடுறாங்க. சாப்பிட்டு தட்டு வச்சு உள்ள போட்டு போயிடுவாங்க. இந்த தட்டு இங்கே வச்சு புது போயிடுவாங்க. இப்படி சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் போயிடுவாங்க. ஒருத்தர் கல்வி போயிடுவாங்க. காசு கொடுத்தாங்க. நிறைய பேர் இப்படி நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஒரு ரேட்டு, பார்சலுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ரெண்டுமே ஒரே ரேட் வாங்கிட்டு இருக்கீங்க. எப்படி வாங்க? பார்சலும் 40 ரூபாய், சாப்பிட்டாலும் 40 ரூபாய். நாங்க கம்மி ரேட்ல விற்கிறோம். அதெல்லாம் மக்கள் தேடிங்க வராங்க. கூடாஞ்சேரியில இருந்து வராங்கம்மா. கூடாஞ்சேரி, தாம்பரம், செங்கல்பட்டு,
ஆன்லைன்ல புக் பண்ணி வந்து வாங்கி போவாங்க வந்து. அவ்வளவு லாங்ல இருந்து வராங்க. இல்லைன்னா திருவேட்டூர்ல இருந்து வராங்க, பெரம்பலூர்ல இருந்து வராங்க சாப்பாடு. அதெல்லாம் அதை பார்த்து யூடியூப் பார்த்து தான் வந்து வாங்க நிறைய பேர் வராங்க. நிஜமாவே வந்து ஒரு தரமா இருந்ததுன்னா சாப்பாடு டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எறா டேஸ்டா இருக்கும், சிக்கனும் டேஸ்டா இருக்கும், பீப்பு நல்லா இருக்கும், ஈரலும் நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும். எப்படி நான் பார்சல்னாலே கவர்லாம் வாங்கணும், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தான் நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு உழைக்கிறதுக்கு அது வந்தா எங்களுக்கு போதும், லாபம்லாம் அதிகமா எங்களுக்கு வேண்டாம். மொத்தம் நானே எங்க வீட்டம்மா என் பவித்ரா என் பொண்ணு 3 முறை சமைக்கிறோம். கடைக்கு போறதெல்லாம் நான் தான், வாங்கிட்டு கொடுத்ததெல்லாம் நான் தான். என் பொண்ணு சமைக்கும், எங்க வீட்டம்மா வெட்டி மீன் எல்லாம் கிளீன் பண்ணி காய்கறியெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. என் பொண்ணு தான் சமைக்கும். 6 மணிக்கு போயிட்டு காசிமேட்டில் போய் மீன் வாங்கி வருங்க. காசிமேட்டில் மீன் வாங்க. மீன் அங்கே அதிக ரேட்டாக இருந்தால் 30 ரூபாய் விற்போம், கம்மி ரேட்டாக இருந்தால் 10 ரூபாய் கொடுப்போம். ஒரு மீன் 10 ரூபா கொடுப்போம். அது ரேட்டு கம்மியாச்சுன்னா அங்கே கம்மி பண்ணுவோம், அங்கே ரேட்டு அதிகமாகிடுச்சுன்னா இங்கேயும் அதிகமாக ரேட்டு அதிகமாக இருக்கும். 10 ரூபா தான் அதிகமாக, 14 ஆசைப்பட மாட்டேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. சிக்கன், எறா, மீன், கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்திட்டு வந்திருக்கேன். மீன் குழம்புல பாத்தீங்கன்னா நிறைய மாங்காய் போட்டிருக்காங்க. இந்த மாங்காய் வந்து நாட்டு மாங்காவா இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டு தோட்டத்துல மாங்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதேதான் கரெக்டா சொன்ன. கிளிமுக்கு மாங்காய் தான் போடுவாங்க, இவங்க வந்து வீட்டு தோட்டத்து மாங்காய் போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர பாத்தீங்கன்னா சாப்பாடு 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சைடிஷ் தாங்க மெயின் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சிக்கன் ஆகட்டும், எறா எல்லாமே 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு இந்த முட்டை கொடுத்துருக்காங்க. முட்டை வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு ட்ரையா ஃப்ரை பண்ணிருக்காங்க. மீன் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு காணாங்கத்தை மீன் போட்டிருக்காங்க. இதுல வந்து மீன் குழம்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 40 ரூபாய்க்கு கொடுக்கும் போது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வந்து பார்க்கும் போதே நல்லா இருக்குங்க. அப்படியே காரமா அப்படியே ஒரு டார்க் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்குங்க. காரமா இந்த மாங்காவோட புளிப்பு இதெல்லாம் இறங்கி அவங்க வந்து வடவெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. அந்த தாளிப்போட ஃபிளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. நான் ஊத்திட்டு வரும்போதே அந்த ஃபிளேவர் வந்து கம்மன்னு இருந்தது. யூஸ்வலா வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது வடவும் போட மாட்டாங்க, இவங்க வெங்காயமும் போட்டு தாளிச்சிருக்காங்க, வடவும் போட்டு தாளிச்சிருக்காங்க. கடுகு, ஜீரகம் இந்த எல்லா தாளிப்போட ஃபிளேவருமே அப்படியே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து 40 ரூபாய்க்கு வந்து எப்படி இவ்வளவு டேஸ்டா கொடுக்குறாங்கன்னு தெரியல. டேஸ்ட்டுமே வந்து செம்மங்க. கம்மியான காசு கொடுத்தாலும் டேஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. மாங்காவோட சாப்பிடலாம். என்கிட்ட வந்து பாருங்க மாங்காய் வந்து எத்தனை வந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு மாங்காவும். அவங்க வந்து எதையுமே வந்து கம்மியான விலையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே கம்மி பண்ணலங்க. ஆயில் எல்லாமே நிறைய ஊட்டிதான் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டிருக்காங்க. மீன் குழம்புக்கு மசாலா இருக்காது, மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. இந்த மாங்காய் கொஞ்சோண்டு மீன் இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். மீன் சூப்பரா இருக்குங்க. மசாலா நல்லா உள்ள இறங்கி நல்லா தவால தான் ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஆனாலுமே வந்து ஒரு டீப் ஃப்ரை ஆயில்ல பண்ண மாதிரி இருக்கு. நல்லா குக் பண்ணிருக்காங்க. 20 ரூபாய்க்கு வந்து நீங்க 40 ரூபாய் சாப்பாடு ஒரு 20 ரூபாய்க்கு மீன் வாங்கிச்சு சாப்பிட்டாலே போதும். 60 ரூபாய்க்கு வந்து நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். இப்பதான் வந்து எறா தொக்கு போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. அந்த பூண்டு இஞ்சி ஃபிளேவர் எல்லாம் போட்டு வேற லெவலா இருக்கு. முக்கியமா வந்து அந்த கிரேவி வந்து நல்லா குக் பண்ணிருக்காங்க. எதுலயுமே வந்து பவுச்சி ஸ்மெல்லே இல்ல. எனக்கு எறா வந்து நல்லா குக் பண்ணதுனால ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. அக்கா ஊடி கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். ஒரு வீட்ல சாப்பிடுற ஃபீல் தான் இருக்கு, மற்றபடி வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல. செம்மையா இருக்கு. அடுத்ததான் வந்து சிக்கன் தொக்கு தான். சிக்கன்ல வந்து பெப்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க போல. எனக்கு நல்லா ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே ஸ்மெல்லு அப்படியே தூக்குதுங்க. பெப்பர்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. ஒரு கரம் மசாலா இதோட ஃபிளேவரும் இஞ்சி பூண்டு எல்லாமே ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. இந்த சிக்கன் தொக்கு மட்டும் ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெப்பரோட காரம் தான் எனக்கு தொண்டையில அடைக்குது. நிஜமாவே சிக்கன் தொக்கு சூப்பரா இருக்கு.
எனக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து கம்மியான விலையில கொடுத்துட்டு எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. பூண்டோட விலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படிதான் வந்து இவங்க வந்து கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஃபைனலா வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் ரசம் ஊத்திட்டு வந்தாச்சு. ரசமும் முட்டை ஃப்ரை மட்டும் தான் நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கோம். முட்டை வந்து வீட்லயே செய்யற மாதிரி செம்மையா பண்ணியிருக்காங்க. அந்த மிளகாத்தூள், பூண்டு, உப்புலாம் போட்டு அப்படியே டார்க்கா இருக்குங்க. அதோட சாப்பிடலாம். என்ன சொல்றது, ரசமும் செம்மையா இருக்குங்க. பூண்டு ஃபிளேவர்லாம் போட்டு மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அப்படியே ஃபிளேவர் வைஸ் செம்மையா இருக்கு. இதுலயுமே வந்து குறை சொல்ல முடியலங்க. 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டியில கண்டிப்பா கம்மியா இருக்கும். காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. விக்டோரியா அம்மா சொல்லி கொடுத்தா அவங்க பொண்ணு செய்யறாங்களாங்க. ஒரு காலேஜ் முடிச்ச பொண்ணுக்கு இவ்வளவு கைப்பக்குவம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நார்த் மெட்ராஸ் பக்கம் வரும், எப்படி இருக்கும் சாப்பாடு அப்படின்னு ஒரு இதோடய வந்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது சாப்பிட்டது எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சாப்பாடோட இங்கேயே சாப்பிட்டாலுமே 40 ரூபாய் தான் வாங்குறாங்க. பார்சல்னாலும் அதே ரேட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா எதுவுமே சார்ஜஸ் பண்ணல. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கு. ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாலே ஒரு சாரமான ஃபீலோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன் குழம்புல அந்த மாங்காய் போட்டு அந்த மீன் குழம்போட டேஸ்டே வேற லெவலா இருந்துச்சு. மீன் குழம்பும் எறா தொக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா சிக்கன்லாம் வந்து ரெகுலரா எல்லா இடத்துலயும் சாப்பிடுவோம். ஒரு இந்த சீ ஃபுட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு இது வீட்டுல சாப்பிட்றதோட வெளியில சாப்பிடும்போது ஒரு யோசனையோட சாப்பிடுவோம். கிளீனா இருக்குமோ, எப்படி டேஸ்ட் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்குமோ. நானு இதுல இருந்து இங்க எதுவுமே குறை சொல்ல முடியலங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன் குழம்பும் எறா தொக்கும் தான். வேற லெவலா இருந்தது. எறா தொக்கு ரைஸோடவே பேசஞ்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருந்தது. வேற என்ன சொல்றது, எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.